வணக்கம். இந்தியாவும் யூரோப்பும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த வருஷம் கடைசி இல்லை அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது அமலாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம இப்போமே இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் நமக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இப்போ கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த டீமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் குறிப்பாக நடுத்தர மக்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வராங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்கள் என்ன பொருளை வாங்க விரும்புகிறாங்க? 2 பாயிண்ட்டு. ஒன்று, ஒரு பொருள் ஐரோப்பாவில் கிடைக்கும், இந்தியாவில் இருக்காது. அந்த பொருளை இங்கே கொண்டாந்து மார்க்கெட் பண்ணுறது. 2வது, இந்தியாவிலையும் இருக்கும், ஐரோப்பாலையும் இருக்கும். இந்தியாவில் குவாலிட்டி மோசமாக இருக்கும், ஐரோப்பாவில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொருளை இங்கே கொண்டு வருது. இது சாப்பிட்ற உணவுப் பொருள் மட்டும் இல்லாமல் அவங்க பரவலாக அந்த தோட்டக்கலைத்துறை மற்றும் விவசாயத்துறையில் பல விஷயங்களை கையில் எடுக்காங்க. விதை, கிழங்கு, பூச்செடி, இரிகேஷன் சிஸ்டம், நீர்ப்பாசன அமைப்பு, உரம், க்ரீன் ஹவுஸு, அதுக்கடுத்து ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் மற்றும் தரத்தை மேம்படுத்தக்கூடிய கருவி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இந்திய சந்தை அப்படின்றது ஐரோப்பிய சந்தையோடு ஒப்பிடவே முடியாது. ஐரோப்பாவில் சாதாரணமாக ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு நபர் 10 யூரோ 15 யூரோலாம் செலவழிப்பார். அப்படி ஒரு இந்தியரால் செலவழிக்கவே முடியாது. அதனால் இந்தியாவில் விலை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுட்டு, இந்திய மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இந்த டெக்னாலஜி, ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வர மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்க நாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா தொழில்நுட்பமும் இங்கே இருக்க கூட்டாளியோட, அதாவது லோக்கல் பார்ட்னர்ஸோடு தான் அவங்க செயல்படுத்த போகிறாங்க. டைரெக்டாக அவங்க இங்கே ஆஃபீஸ் போட போகிறதில்ல. இப்போ ஒரு க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி இருக்குன்னு வைங்க. நம்ம ஊர்லேயும் க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறத விட அவங்களோட மேம்பட்டதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒத்து வர மாதிரி ஒரு ப்ரைஸில் அவங்க அந்த டெக்னாலஜியை கொண்டு இங்கே உட்காந்து ஒவ்வொரு விவசாயம் போய் பார்க்க மாட்டாங்க. ஒரு ரீஜனில் ஒரு ஆள் கொடுத்துருவாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் இதை பண்ணணும். ஸோ இதனால் பெரிய அளவில் தொழில் வாய்ப்பு இந்தியா முழுவதும் பெருகும். ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை அவங்க கொண்டு வர்றதுனால ஐரோப்பாவில் அவங்க தயார் பண்ணக்கூடிய பல்வேறு விவசாயம் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் புது புது தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் இந்த கள ஆய்வில் முக்கியமாக வந்த ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பண்ணைகளுக்கு போய் விசிட் பண்ண போகிறாங்க. இந்தியா முழுவதும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருட்களை கல்டிவேட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுறது சவுத்தில் கிடையாது, சவுத்தில் உள்ளது நார்த்தில் கிடையாது, நமக்கு தெரியும். இதையும் அவங்க புரிஞ்சுட்டு பரவலாக இந்தியா முழுவதும் ஒரு 4-5 டீமாக பிரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க சர்வே பண்ணி எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜியை கொண்டு வர்றதுக்கு எப்பவுமே தயாராகிட்டாங்க. ஸோ இது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா, நம்ம விவசாயத்துறை அழிதா இல்லையான்னு நம்ம பேசிகிட்டு இருக்காமல் நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் திங்க் பண்ணாமலே இருக்கும். இதன் மூலியமாக ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம கையில் எடுத்துக்க முடியுமா அப்படின்றது பார்க்கணும். இப்போ ஒரு க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு டெக்னாலஜிக்கு மாறும்போது டெஃபினட்டாக நமக்கு ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு.